தமிழன் ஆளும் பப்புவா நியூகினியா இப்போது தேவை இந்தியாவின் அவசர உதவி. பப்புவா நியூகினியா இன்னைக்கு உலகம் முழுவதும் ஊடகங்கள் உச்சரிக்கப்படக்கூடிய பெயராக மாறி இருக்கு. அங்கே ஏற்பட்ட நிலச்சரிவில் 2000க்கும் மேற்பட்டோர் புதையல் இருக்கக்கூடும் அப்படின்னு அஞ்சப்படும் செய்தி தான் இன்னைக்கு இதற்கு காரணமாக இருக்கு. கடந்த 24ஆம் தேதி அன்னைக்கு சம்பவம் நடைபெற்ற போதிலும் 1 டஜன் உடல்கள் மட்டுமே இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பப்புவா நியூகினியா நாட்டில் 15 முதல் 24 வயதுக்குள் எழுத படிக்க தெரிந்த இளைஞர்கள் 67 விழுக்காடு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல படித்த பெண்கள் 69 விழுக்காடு, ஆண்கள் 64 விழுக்காடு. தீவு நாடுகளில் இது 3வது பெரிய நாடு. இந்த நாட்டின் பரப்பளவு 4,62,840 கிலோமீட்டர். அதாவது இது தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 3 மாநிலங்களுடைய மொத்த பரப்பளவுக்கு சமம். இந்த நிலப்பரப்பில் சுமார் 71 விழுக்காடு காடுகளால் சூழப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய வாழை இனம் மற்றும் தனித்துவ பறவை இனங்கள் இங்கு காணப்படுது. போர்ட் மோரோஸ்பி அப்படிங்கிற பெருநகரம் தான் இதனுடைய தலைநகரமாக இருக்கு. பப்புவா நியூகினியா 22 மாநிலங்களை கொண்டது. எரிமலைகள், பூகம்பங்கள் மற்றும் புயல்களால் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு தான் பப்புவா நியூகினியா. உலக வங்கியின் கூற்றுப்படி உலகின் மொழியியல் ரீதியாக வேறுபட்ட நாடுகளில் ஒன்றாக இது கருதப்படுது. இங்கு 800க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. பப்புவா நியூகினியாவினுடைய மக்கள் தொகையில சுமார் 80 விழுக்காடு பேர் குறைவான அல்லது முற்றும் வசதிகள் இல்லாத கிராமப்புறங்களில் வாழ்றாங்க. பப்புவா நியூகினியா மக்கள் கிழங்கு வகைகளோட ஆடு, மாடு, கோழி, மீன் அப்படின்னு அசைவ உணவை தான் அதிகம் சாப்பிட்டுட்டு வராங்க. வெளியுலக தொடர்பே இல்லாத பல பழங்குடியினர் இங்க இருக்கக்கூடிய தொலைதூர மலைப்பகுதிகளில் வாழ்கிறாங்க. இந்த மக்கள் விவசாயம் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. பப்புவா நியூகினியா மக்கள் கிழங்கு வகைகளோட ஆடு, மாடு, கோழி, மீன் அப்படின்னு அசைவ உணவு தான் அதிகம் சாப்பிட்றாங்க. கடந்த 1906ஆம் ஆண்டில் பப்புவா நியூகினியாவினுடைய கட்டுப்பாட்டு பிரிட்டனிடம் இருந்து ஆஸ்திரேலியாவுடைய கைக்கு போச்சு. 1975ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவிடம் இருந்து சுதந்திரம் பெற்று இந்த நாடு தென்மேற்கு பசிபிக்கில் இருக்கக்கூடிய பப்புவா நியூகினி தீவுகளினுடைய வடக்கே எங்கா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு. நிலச்சரிவு இன்னும் நீடிப்பதால மீட்பு பணியாளர்கள் ஆபத்தில் இருக்காங்க. தண்ணீர் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பெரிய ஆபத்து உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில் தான் இந்தியா தான் இந்த நாட்டிற்கு உதவி செய்ய முன் வரணும். கடந்த ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பப்புவா நியூகினியா நாடு செய்திகளில் முக்கியத்துவம் பெற்றது. பப்புவா நியூகினி பிரதமர் ஜேம்ஸ் மாரபே விமான நிலையத்தில் அவரை வரவேற்க வந்தார். செய்தி நிறுவனமான ராய்டர்ஸுடைய அறிக்கையின்படி பப்புவா நியூகினியினுடைய மக்கள் தொகை சுமார் 90 லட்சம். 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் பப்புவா நியூகினியில் சுமார் 3000 இந்தியர்கள் வசிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது 2020 வரையிலான எண்ணிக்கை தான். அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம், அது இன்னொன்னா இருக்கலாம். அவங்கள பெரும்பாலானோர் பட்டய கணக்காளர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், அப்புறம் மருத்துவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏப்ரல் 1996 இந்தியா தனது தூதரகத்தை பப்புவா நியூகினியா நாட்டில் திறந்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2006 பப்புவா நியூகினி நாடும் இந்தியாவில் தனது தூதரகத்தை தொடங்கியது. கடந்த 2016ஆம் ஆண்டில் பப்புவா நியூகினிக்கு சென்ற முதல் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆவார். உலகம் முழுவதும் கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்தபோது பெரிய தடுப்பூசி உற்பத்தி நாடுகள் அதன் ஏற்றுமதியை தடை செய்த போதும் இந்தியா பப்புவா நியூகினியாவுக்கு 1,31,000 டோஸ் கொரோனா தடுப்பூசிகளை கொடுத்தாங்க. அதே போல அந்த நாட்டின் மேற்கு நியூ பிரிட்டன் மாகாண ஆளுநராக சுசீந்திரன் முத்துவேல் அப்படிங்கிற தமிழரை அந்த மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சுசீந்திரன் முத்துவேலுக்கு பத்மஸ்ரீ விருதையும் இந்தியா வழங்கியது. அதனால தமிழக அரசும் மத்திய அரசும் பப்புவா நியூகினியாவிற்கு அவசர உதவிகளை வழங்கிட முன்வர வேண்டும் அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கையாகவும் எல்லார் கோரிக்கையாகவும் இருக்குது.